ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நேற்று பார்த்தா ஷார்ட்ஸோட லாங் வீடியோ தான். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம்னா, நம்ம திருச்சியில் அண்ணா ஸ்டேடியமில் கவர்மெண்ட் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அதில் நிறைய கவர்மெண்ட் சம்மந்தமான ஸ்டால்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. ஆமாம், அதாவது கவர்மெண்ட்டோட வேளாண் துறை, கல்வித்துறை, உதவி இது அந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நம்ம தெரிஞ்சிக்காத நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து வீடியோவில் இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போனோடனே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த வளையல், பாசி, கிளிப்ஸு அந்த மாதிரி ஸ்டால்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. அது விலை ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இன்னொரு ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இதே மாதிரியான அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிச்சன் ஐட்டம்ஸ், பாத்திரம் 20 rupees, 30 rupees, 10 rupees, 40 rupeesலேருந்து 300 rupees வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. அது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம், ஸ்டேஷ்னரி, நிறைய எல்லாம் A to Z மாதிரி போட்டிருந்தாங்க அந்த ஸ்டால்ஸு. நிறைய கொரியன் ஐட்டம்ஸு, கொரியன் இயர்ரிங்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த மாதிரி இது வேளாண் துறைன்னு நினைக்கிறேன். வேளாண் துறையில் நம்ம கவர்மெண்ட் இதில் என்னென்ன இதெல்லாம் இது பண்ணுறாங்கன்றது போட்டிருந்தாங்க. விவசாயம் சம்மந்தமாக போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே உள்ள ஸ்டால் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே ஐஸ்கிரீம் இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் உடனே குட்டீஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் கேட்டு ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போயாச்சு. ஆமாங்க, பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் வைப் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போய் வாங்க என்னென்ன இருக்குன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா அடுத்து பொருள் எக்ஸிபிஷனாலே அதுக்கு ஃபேமஸ் இந்த டெல்லி அப்பளம் தான். ஆமாம், அந்த டெல்லி அப்பளம் 70 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஆமாம், ஓகே, 2 கிட்ஸு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை ஒன்று வாங்கி கொடுத்து எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நிறையா விளையாட்டு இது சம்மந்தமான வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். பட் கிட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ராட்டனம், கொலம்பஸ் அந்த மாதிரி நிறையா விளையாட்டுகள் இருந்துச்சு. பட் எல்லாத்துக்கும் தனித்தனி நம்ம பே பண்ணி விளையாண்டுக்க வேண்டியதான். ஒவ்வொன்றுக்கும் 70 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, எல்லாம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.